இன்னைக்கு நம்ம तीसरी कसम के शिल्पकार शैलेंद्र அப்படின்ற லெசனோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லெசன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் இந்த லெசன் நல்லா புரியும். லெசன் வந்து ஒரு படத்தை பத்தின கதை அப்படின்றதுனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த லெசன் நல்லா புரியும். அதனால ஸ்ட்ரெயிட்டா இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வாங்க. இப்போ லெசனுக்கு போகலாம். संगम की अद्भुत सफलता ने राज कपूर में गहन आत्मविश्वास भर दिया. संगम அப்படின்ற படத்துல அத்புத சஃபல்தா ரொம்ப வந்து ஒரு சஃபல்தா சக்சஸ் கிடைச்சதுனால அந்த சக்சஸ் ராஜ் கபூரினுடைய மனசுல கஹன் ஆத்மவிஸ்வாஸ் அதாவது ஒரு டீப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அதனால அவரு ஏக் சாத் ஒரே தடவையா அவர் என்ன பண்ணிட்டாரு, 4 फिल्मों के निर्माण की घोषणा की. 4 படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த 4 படங்கள் என்னன்னு பார்த்தோன்னா மேரா நாம் ஜோக்கர், அஜந்தா, மே और मेरा दोस्त सत्यम शिवम सुंदरम அப்படின்ற படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. पर जब 1965 में राज कपूर ने मेरा नाम जोकर का निर्माण आरंभ किया. 1965 ல ராஜ் கபூர் மேரா நாம் ஜோக்கர் அந்த படத்தினுடைய निर्माण प्रोडक्शन வந்து ஸ்டார்ட் பண்றாரு. तब संभवतः उसने भी यह कल्पना नहीं की होगी कि इस फिल्म का एक ही भाग बनाने में 4 वर्षों का समय लग जाएगा. அந்த டைம்ல 1965ல ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிபிளி அவருக்கே இது தெரிஞ்சிருக்காது, அவரே இதை வந்து கல்பனா இமேஜின் பண்ணிருக்க மாட்டாரு. कि इस फिल्म का एक ही भाग இந்த படத்தினுடைய ஒரு பார்ட் பண்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரே இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ 1965ல ஸ்டார்ட் பண்ண मेरा नाम जोकரோட படத்தோட ஒரு பார்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. इन 4 वर्षों के अंतराल में राज कपूर द्वारा अभिनीत कई फिल्में प्रदर्शित हुई. இந்த 6 இயர்ஸ்ல அந்தரால் அப்படின்னா அந்த டியூரிங் த பேன் ஆஃப் டைம்னு அர்த்தம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராஜ்குமார் நடிச்ச கை ஃபிலிமோ நிறைய படங்கள் வந்து பிரதர்ஷித் हुई स्क्रीनिंग आइडिच दैट इज रिलीज आइडिच जिनमें सन 1966 में प्रदर्शित कवि शैलेंद्र की तीसरी कसम भी शामिल है. அந்த படங்கள் அதாவது அந்த 6 இயர்ஸ்க்குள்ள ரிலீஸ் ஆன படத்துல 1966ல ரிலீஸ் ஆன கவி शैलेंद्रோட तीसरी कसமும் ஒண்ணுதான். यह वह फिल्म है जिसमें राज कपूर ने अपने जीवन की सर्वोत्कृष्ट भूमिका अदा की. இந்த படம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ் கபூர் ने अपने जीवन की सर्वोत्कृष्ट भूमिका அப்படின்னா பெஸ்ட்னு அர்த்தம். பூமிகா இஸ் ரோல், அதா இஸ் பிளேடு. அவரோட லைஃப்ல பெஸ்ட் ரோல் பிளே பண்ணது இந்த படம்னு சொல்லலாம். यही नहीं तीसरी कसम वह फिल्म है जिसने हिंदी साहित्य की एक अत्यंत मार्मिक कृति को सेलुलाइड पर पूरी सार्थकता से उतारा. सो அவருடைய பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்டிங் ஃபிலிம்னு மட்டும் சொல்ல முடியாது. தீஸ்ரி கசம் வேற என்ன மாதிரி படம்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி சாகித்யக்கு அத்தியந்த மார்மிக் கிருதி, ஹிந்தி லிட்ரேச்சர்னுடைய ரொம்பவும் மார்மிக் கிருதி அப்படின்னா ரொம்பவும் டச்சிங்கா இருக்கக்கூடிய ரொம்பவும் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய அந்த கிருதி அந்த ஒர்க்கை செல்லுலாய்ட் பர் பூரி சார்த்தகதா சே உத்தரா. செல்லுலாய்டு அப்படின்னா அந்த படம் எடுக்கும் போது அந்த ஃபிலிம் யூஸ் பண்ணுவாங்களே அதை வந்து நம்ம செல்லுலாய்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிலிம் தான் வந்து செல்லுலாய்டு அப்படின்னு சொல்றாங்க. செல்லுலாய்டு இஸ் நேம் ஃபார் ஃபிலிம் யூஸ்ட் இன் ஷூட்டிங் மூவிஸ். இதுதான் செல்லுலாய்டு சொல்றாங்க. அப்படின்னா படத்தை தான் அவங்க செல்லுலாய்டு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஹிந்தி லிட்ரேச்சர்னுடைய அத்தியந்த மார்மிக் கிருதி ரொம்பவும் டச்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை செல்லுலாய்டு அதாவது படத்துல பூரி சார்த்தகதா அப்படின்னா ரொம்பவும் மீனிங்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறது இந்த படம் வந்து तीसरी कसम அப்படின்ற ஒரு படம். तीसरी कसम फिल्म नहीं सेलुलाइड पर लिखी कविता है. तीसरी कसम அப்படின்றது படம் மட்டும் கிடையாது, இது வந்து செல்லுலாய்டு அதாவது இந்த ஃபிலிம் தியேட்டர்ஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எழுதியிருக்கிற ஒரு கவிதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து तीसरी कसम உடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த படம் எப்படிப்பட்டது அப்படின்றது இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. तीसरी कसम शैलेंद्र के जीवन की पहली और अंतिम फिल्म है. तीसरी कसम எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா शैलेंद्रோட லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபிலிம் அதாவது ஒரே ஒரு படம் தான் எடுத்தாரு, அது மட்டும்தான். तीसरी कसम को राष्ट्रपति स्वर्ण पदक मिला. बंगाल फिल्म जर्नलिस्ट एसोसिएशन द्वारा सर्वश्रेष्ठ फिल्म और कई अन्य पुरस्कारों द्वारा सम्मानित किया है. இந்த तीसरी कसम படத்துக்கு வந்து ராஷ்டிரபதி
ஸ்வர்ண பதக் அப்படின்னா ராஷ்டிரபதி கோல்டு மெடலும் வாங்கியிருக்கு. அதே மாதிரி பெங்கால் ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து சர்வசிரேஷ்ட ஃபிலிம், அதாவது பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்கு. அதை தவிர கை அந்நிய புரஸ்காரம் மற்ற நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. सम्मानित किया गया. मास्को फिल्म फेस्टिवल में भी यह फिल्म पुरस्कृत हुई. मास्को फिल्म फेस्टिवல்ல கூட இந்த படத்துக்கு வந்து அவார்ட் கொடுத்திருக்காங்க. इसकी कलात्मकता की लंबी चौड़ी तारीफें हैं. இதனுடைய கலாத்மகதா அப்படின்னா வந்து கிரியேட்டிவிட்டி. இதனுடைய ஸ்கிரீன் பிளேல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். இதுக்கு வந்து லம்பி சௌடி தாரிஃபே, தாரிஃபேனா அப்ரிஷியேஷன், நிறைய ஒரு பிரைசிங் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு கலாத்மகத்துக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கிரியேட்டிவிட்டி, இந்த ஒர்க்கோட கிரியேட்டிவிட்டிக்கு கிடைச்சிருக்கு. इसमें शैलेंद्र की संवेदनशीलता पूरी शिद्दत के साथ मौजूद है. இந்த படத்துல சைலேந்திர ஜியினுடைய சன்வேதன்ஷீல்தா அப்படின்னா சென்சிட்டிவிட்டி ரொம்பவும் ஒரு கঠিனாயி, ஷித்தத் அப்படின்னா கঠিனாயின்னு அர்த்தம். ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்ல நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கலாம். उन्होंने ऐसी फिल्म बनाई थी जिसे सच्चा कवि हृदय ही बना सकता है. அந்த படம் எப்படிப்பட்ட இருக்கு அப்படின்னா, இவரோட படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா சச்சா கவி ஹிருதய், ஒரு உண்மையான கவிஞருடைய ஹிருதயம் வந்து எப்படி இருக்கும்ன்றத பத்தி இந்த கதையை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. शैलेंद्र ने राज कपूर की भावनाओं को शब्द दिए हैं. शैलेंद्र வந்து ராஜ் கபூர்னுடைய பாவனாவும் அப்படின்னா எமோஷன்ஸ், அவருடைய எமோஷன்ஸ்க்கு இவர் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காரு. राज कपूर ने अपने अनन्य सहयोगी की फिल्म में उतनी ही तन्मयता के साथ काम किया, किसी पारिश्रमिक की अपेक्षा किया बगैर. राज कपूर ने अपने अनन्य सहयोगी ना லைஃப் லாங் ஃப்ரெண்டான, சகயோகினா ஃப்ரெண்டு. ஸோ ராஜ் கபூர் என்ன பண்றாரு, சைலேந்திரவும் ராஜ் கபூரும் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸு. ராஜ் கபூர் அவருடைய லைஃப் லாங் ஃப்ரெண்டான அவருடைய படத்துக்கு உத்னீஹி தன்மயதா கே சாத் காம் கியா, அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிறாரு. கிசி பாரிஷ்ரமிக் அப்படின்னா ரெம்யூனரேஷன், அதாவது காசு வாங்குவாங்க இல்லையா, அதுக்கான சம்பளம், சேலரி மாதிரி. கி அபேக்ஷா கியே பகர், அபேக்ஷா இஸ் எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமையே அவர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்பவும் இன்வால்வ்மெண்டோட ஒரு फ्रेंड படம் நடிச்சு கொடுத்திருக்காரு. शैलेंद्र ने लिखा था कि वे राजकुमार के पास तीसरी कसम की कहानी सुनाने पहुंचे तो कहानी सुनकर उन्होंने बड़े उत्साहपूर्वक काम करना स्वीकार कर लिया. सो शैलेंद्र ஒரு தடவை எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ராஜ் கபூர் கிட்ட தீஸ்ரீ கசம் படத்தை பத்தி, அந்த ஸ்டோரி பத்தி சொல்றதுக்கு போகும்போது அந்த கதையை கேட்டுட்டு உன்ஹோனே படே உற்சாகப்பூர்வம், ரொம்பவும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்பவும் எந்தூசியாசமா அவர் என்ன சொல்றாரு, காம் கர்னா ஸ்வீகார் கர் லியா, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடா அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பர் துரந்த் கம்பீர்தாபூர்வக் போலே, உடனே குயிக்காவும் அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்பவும் சீரியஸா விஷயம் சொல்றாரு. என்னன்னா, மேரா பாரிஷ்ரமிக் அட்வான்ஸ் தேனா ஹோகா, என்னுடைய ரெம்யூனரேஷன் நீங்க தந்தே ஆகணும், எனக்கு சேலரியா நீங்க அட்வான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சீரியஸா சொல்றாரு. शैलेंद्र को ऐसा उम्मीद नहीं थी कि राजकुमार जिंदगी भर की दोस्ती का ये बदला देंगे. அவர் அந்த மாதிரி சொல்லும் போது ஷைலேந்திருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு இல்லவே இல்லை. ராஜ் கபூர் ஜிந்தகி பர் கி தோஸ்தி, அதாவது இந்த லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இந்த மாதிரி ஒரு பதலா தேங்கி ரிட்டர்ன் இப்படி கொடுப்பாருன்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. शैलेंद्र का मुरझाया हुआ चेहरा देखकर राज कपूर ने मुस्कुराते हुए कहा, அவருடைய முர்ஜாயா ஹுவா அப்படின்னா ரொம்ப சேடான அந்த முகத்தை பார்த்துட்டு ராஜ் கபூர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, முஸ்கராத்தே ஹுயே கஹா நிக்காலோ ஏக் ரூபாயா மேரா பாரிஷ்ரமிக், முதல்ல வெளியில எடு, ₹1 தான் என்னுடைய ரெம்யூனரேஷன், பூரா அட்வான்ஸ், ₹1 தான் என்னுடைய பூரா அட்வான்ஸ், முதல்ல அதை கொடு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. शैलेंद्र राज कपूर की इस याराना मस्ती से परिचित तो थे, लेकिन एक निर्माता के रूप में बड़े व्यावसायिक सूझबूझ वाले भी चक्कर खा जाते हैं. फिर शैलेंद्र तो फिल्म निर्माता बनने के लिए सर्वदा अयोग्य थी. शैलेंद्र राज कपूर की इस याराना मस्ती அப்படின்னா ஒரு ஃபன் லவ்விங் ஃப்ரெண்ட்ஷிப், இது வந்து அவருக்கு ஏற்கனவே தெரியும். ராஜ் கபூர் அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்க பர்சன் தான் அவருக்கு ஏற்கனவே தெரியும். शैलेंद्र राज कपूर की इस याराना मस्ती से परिचित तो थे, लेकिन एक निर्माता के रूप, ஆனா இப்ப வந்து அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரா இருக்கும்போது बड़े व्यावसायिक सूझबूझ वाले भी चक्कर खा जाते हैं, ரொம்பவும் விவசாயிக் சூழ்புட்னா ரொம்ப அந்த பிசினஸ்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற எந்த பர்சனா
ஓனரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சேலரியை எடு அப்படின்னு சொல்லும் போது சக்கர் கா ஜாத்தே ஹே அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பிசினஸ் மேன், எவ்வளோ ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி கேட்கும்போது டக்குன்னு என்ன ஆயிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல शैलेंद्र எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா, फिर शैलेंद्र तो फिल्म निर्माता बनाने के लिए सर्वदा अयोग्य थी. ஆனா शैलेंद्र எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா, இந்த படம் எடுக்கிறதுல சர்வதா அயோக்கிய அப்படின்னா டோட்டலி அன்ஃபிட். அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு டோட்டலி அன்ஃபிட்டா இருக்கும்போது இவர் இந்த மாதிரி கேட்கும்போது இவர் என்ன ஆவாரு அப்படின்னு நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கணும். राज कपूर ने एक अच्छे और सच्चे मित्र की हैसियत से शैलेंद्र को फिल्म की असफलता के खतरों से आगाह भी किया. सो राज कपूर एज अ गुड फ्रेंड அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஷைலேந்திரக்கோ ஃபிலிம் கி அசஃபல்தா, அந்த படத்தினுடைய அசஃபல்தா, அதாவது படங்கள் வந்து சில சமயம் சக்சஸ் இல்லாமையும் ஆகும், ஃபெயிலியரா ஆகும், அதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. சச்சே மித்ரகி ஹைசியத் அப்படின்னு, ஹைசியத்னா அந்த அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காரு, நல்ல குட் ஃப்ரெண்டான ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரியான ரிஸ்கையும் சொல்லிடுறாரு. நீ படம் எடுக்க போற, அதுல வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்டே ஆகாஹ் கியா வார்னிங்கும் பண்றாரு. पर वह तो एक आदर्शवादी भावुक कवि था जिसे अपार संपत्ति और यश तक की इतनी कामना नहीं थी जितनी आत्म संतुष्टि के सुख की अभिलाषा थी. அவர் இந்த மாதிரி ரிஸ்க பத்தி சொல்றாரு. இருந்தாலும் பர் வகுத்தோ, இந்த வஹ் அப்படின்றது வந்து ஷைலேந்திர குறிக்குது. பர் வகுத்தோ ஏக்கு ஆதர்ஷ்வாதி பாவுக்கு கவி. ஆனா ஷைலேந்தர் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆதர்ஷ்வாதி, அதாவது ரொம்பவும் ஒரு ஐடியலான, அதாவது நல்ல ஒரு மாரலை ஃபாலோ பண்ணக்கூடிய பாவுக்கு கவி, ஒரு எமோஷனலான ஒரு கவி. ஜிசே அபார் சம்பத்தி, யாருக்கு வந்து அபார் சம்பத்தி அப்படின்னா ஒரு நிறைய வெல்த், அபார் சம்பத்தி நிறைய வெல்த்தோ இல்ல யஷ் ஃபேமோ அவருக்கு வந்து தேவை கிடையாது. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பமும் கிடையாது. தக்கு இத்தனி காமனா நஹீத்தி, அதுல வந்து அவ்வளோ ஒரு விஷஸ் கிடையாது, அதுல ஒரு அவ்வளவோ ஈடுபாடு கிடையாது. ஜித்தனி ஆத்ம சந்துஷ்டிக்கே சுக்குக்கு அபிலாஷாத்தி, எவ்வளோ வந்து அவருக்கு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்ல கிடைக்குமோ அதுல அவர் எவ்வளவு விஷ் பண்றாரோ அந்த மாதிரி அவர் சம்பத்தியில விஷ் பண்ணல. அவர் அது வந்து அவர் விருப்பப்படல. அந்த மாதிரி ஒரு குணம் உடையவர் தான் ஷைலேந்திர. அதனால ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஆத்ம திருப்தி இருந்தா போதும்ன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. तीसरी कसम कितनी ही महान फिल्म क्यों ना रही हो, लेकिन यही एक दुख सत्य है कि इसे प्रदर्शित करने के लिए मुश्किल वितरक मिले. தீஸ்ரி கசம் அப்படின்றது கித்னி ஹி மகான் ஃபிலிம், ரொம்ப ஒரு பெரிய படம் தான். கியோனா ரஹே, ஏன் இருக்கக்கூடாது, ரொம்ப நல்ல ஒரு படம் தான். லேக்கின் ஆனா யஹ் ஏக் துக் சத்திய, இதுவும் ஒரு துக்க சத்திய அப்படின்னா வந்து சோகமான ஒரு உண்மைதான். என்ன அப்படின்னா, இசே பிரதர்ஷித் கர்னே கேலி, இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு, அதாவது பப்ளிஷ் பண்றதுக்கு முஷ்கில் வித்தரக் மிலே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான், வித்தரக்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது படத்தை வாங்குவாங்க இல்லையா, வாங்கி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வித்தரக் அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சாங்க, ரொம்ப ரேரா தான் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. बावजूद इसके की तीसरी कसम में राज कपूर और वहीदा रहमान जैसे नामस्त सितारे थे. बावजूद इन स्पाइट ऑफ, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ராஜ் கபூர் மாதிரியான ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்காங்க, வஹிதா ரஹ்மான் மாதிரியான ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் இருக்காங்க, ஜெய்சே நாமஸ்த் சித்தாரே அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆன ஸ்டார்ஸ் இருக்கும்போது சங்கர் ஜெயகிஷன் கா சங்கீத் தா, அதே மாதிரி மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் ஜெயகிஷன் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு மியூசிஷியன், ஜின்கி லோக் பிரியதா உன் தினோ சாத்வே ஆஸ்மான் பருத்தி. ஸோ அவர் வந்து எவ்வளோ ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சாத்வே ஆஸ்மான் அப்படின்றது ஒரு இடியம், ஒரு முகாவரே, ரொம்பவும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது வானம் வரைக்கும் அவருடைய ஃபேமஸ் போகும் அப்படின்னு மீன் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு மியூசிஷியன் இருக்காரு. और इसके गीत भी फिल्म के प्रदर्शन के पूर्व ही बेहद लोकप्रिय हो चुकी थी. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாட்டு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பூர்வஹி பேஹத் லோகப்பிரிய हो चुकी थी, ரொம்பவும் ஃபேமஸாவும் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தை வாங்குறதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் வந்தாங்க. லேக்கின் இஸ் ஃபிலிம் கோ खरीदने वाला कोई नहीं था, ஆனா இந்த படத்தை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. दरअसल इस फिल्म की संवेदना किसी 2 से 4 बनने का गणित जाने वाला की समझ से परे परे थी. दरअसल इन रियालिटी, இது நல்ல படமா இருந்தாலும் நிறைய பேர், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்க வராததுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா, दरअसल इन रियालिटी इस फिल्म की संवेदना, संवेदना சென்சிட்டிவிட்டி, இந்த படத்தினுடைய இந்த சென்சேஷன் வந்து
किसी 2 से 4 बनाने का கணித் जानने वाला. அதாவது 2 से 4 बनाने அப்படின்றது அந்த முஹாவரே. முஹாவரோட மீனிங் என்ன அப்படின்னா 2ல இருந்து 4 பண்றதுன்னு அர்த்தம். அதாவது நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அவங்கள மீன் பண்றாங்க. किसी 2 से 4 बनाने का गणित जानने वाला की समझ से परे थे. பரே அப்படின்னா பியாண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். அதாவது மணி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய அவங்களுக்கு பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் இந்த படத்தினுடைய சென்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. उसमें रची बसी करुणा तराजू पर तौली जा सकने वाली चीज नहीं थी. அந்த படத்துல ரச்சி பசி கருணா அதுல இருக்கிற ரச்சி பசி கருணா அந்த படத்துல இருக்கிற அந்த சென்சேஷனை சொல்றாங்க. அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து தராசு பர் தௌலி, தராசுனா பேலன்ஸ் வச்சு, அதாவது நீங்க வந்து அளக்க முடியாது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தராசு பர் தௌலி மெஷர் பண்ண முடியாது. ஜா சக்னே வாலி சீஸ் நஹி தி, அந்த படத்தை பார்த்தாதான் அந்த படத்தை வந்து ஃபீல் பண்ணாதான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இசிலியே ப முஷ்கில் जब तीसरी कसम रिलीज हुई तो इसका कोई प्रचार नहीं हुआ. அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டியும் கிடைக்கல. फिल्म कब आई कब चली गई मालूम ही नहीं पड़ा. அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு எப்ப தியேட்டர்ல இருந்து போச்சு அப்படின்றது கூட யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. ऐसा नहीं है कि शैलेंद्र भी सालों तक फिल्म इंडस्ट्री में रहते हुए भी वहां के तौर तरीकों से नवाकिफ थे, परंतु उनमें उलझकर वे अपनी आत्मीयत नहीं खो सके थे. இந்த படம் வந்து இப்படி இருக்கிறதுக்கு வந்து காரணம் அதை பத்தி சொல்றாங்க. ऐसा नहीं है அந்த மாதிரி கிடையாது. ஷைலேந்திர பி சாலோ, ஷைலேந்திர வந்து 20 இயர்ஸ் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இருந்தும் கூட வஹாங்கே தௌர் தரிகோ சே நவாகிஃப் தே. நவாகிஃப் அப்படின்னா அன்ஃபெமிலியர்னு அர்த்தம், தெரியாதவர். 20 இயர்ஸா அங்க இருந்தும் அவர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாதவர் கிடையாது. ஆனா உண்மை உழைச்கர் அந்த மாதிரி ஒரு பணம் சம்பாதிக்கிற இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு வே அப்பனே ஆத்மீயத் நஹி கோ சகே, அவருடைய அந்த ஹியூமனிட்டியை தொலைக்கிறதுக்கு அவர் விரும்பல. அதனாலதான் அவரோட படம் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது பணம் பண்றதுக்கான படம் கிடையாது, அது வந்து ஒரு சென்சேஷன் ஃபிலிம் மாதிரி அவர் எடுத்திருக்காரு. ஸ்ரீ 420 का एक लोकप्रिय गीत है प्यार हुआ इकरार हुआ है प्यार से फिर क्यों डरता है दिल. இது வந்து போய் அந்த பாட்டுல வர ஒரு லைன். அது வந்து ஸ்ரீ 420 அப்படின்ற படத்துல ரொம்ப லோக்பிரிய கீத், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டுடைய லைன் இது. இஸ்கே அந்தரே கி ஏக் பங்க்தி, அந்த பாட்டுலயே இன்னொரு ஒரு லைன் இருக்கு. ராத்தே தசோ திஷாவோ சே கஹேங்கி அப்னி கஹானியா. ராத்தே தசோ, தசோ அப்படின்னா வந்து 10 டைரக்ஷன் சொல்றாரு. ஸோ 10 டைரக்ஷன்ஸ் வந்து என்னோட கஹானி சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வருது. பர் சங்கீத்கார் ஜெய் கிஷான் நே ஆபத்தி கி, சங்கீத்கார் ஜெய் கிஷானுக்கு வந்து நிறைய அப்ஜெக்ஷன் வந்தது. அது எப்படி 4 டைரக்ஷன்ஸ் தானே இருக்கும், 10 டைரக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் வந்து. उनका ख्याल था कि दर्शक 4 दिशाओं तो समझ सकते हैं 10 दिशाओं नहीं. அவருக்கு இந்த விஷயம் தெரியும். அதாவது என்ன அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து 4 டைரக்ஷன் தான் தெரியும், 10 டைரக்ஷன் தெரியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து அவருக்கு ஒரு அப்ஜெக்ஷனாவே இருந்தது. லேக்கின் शैलेंद्र परिवर्तन के लिए तैयार नहीं हुई. ஆனா அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வந்து அவர் தயாரா இல்ல. அந்த 10 டைரக்ஷன்ஸாவே இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டார். उनका दृढ़ मंतव्य था कि दर्शकों की रुचि की आड़ में हमें उतलेपन को उन पर नहीं थोपना चाहिए. उनका दृढ़ मंतव्य था कि दर्शकों की रुचि की आड़ में हमें उतलेपन को उन पर नहीं थोपना चाहिए. அவருடைய திருத் மந்தவ்ய, மந்தவ்யனா ஒப்பீனியன், அவருடைய ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா தர்ஷகோं की रुचि की आड़, அதாவது ஆடியன்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மாறிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி ஹமே உத்லேபன்கோ, உத்லேபன் அப்படின்னா ஒரு ஷாலோனஸ், ஒரு டீப் நாலேஜ் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. அத உன் பர் நஹி தோப்னா சாயே, அவங்க மேல திணிக்க கூடாது. தோப்னா இஸ் டு இம்போஸ். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட இம்போஸ் பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது அப்படின்றது அவருடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப சில சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி மாத்தி கொண்டு போகாம ஒரு டீப் நாலேஜும் அவங்களுக்கு வரா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கலாकार का यह कर्तव्य भी है, இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட டியூட்டியும் தான். वह उपभोक्ता की रुचियों की परिष्कार करने का प्रयत्न करे. அது என்ன அவருடைய இதுன்னு பாத்தீங்கன்னா, உபோக்தா அப்படின்னா ஒன் ஹூ இஸ் லிசனிங் டு தி ஃபிலிம், அதாவது இந்த
கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உபோக்தானா. இதுல வந்து நம்ம யார் லிசன் பண்றாங்க, இந்த யூசர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ட பரிஷ்கார் கர்னே கா பிரயத்தன் கரே. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றது ஒரு கலாக்காரருடைய டியூட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உன்கா யக்கீன் கலத் நஹி தா. அதே மாதிரி அவங்களுடைய அந்த நம்பிக்கை பொய்யும் கிடையாது, ராங்கும் ஆகல. யஹி நஹி வே பஹுத் அச்சே கீத் பி ஜோ உன்ஹோனே லிக்கே பேஹத் லோகப்ரிய ஹுயே. இது மட்டும் இல்ல, அவரு அந்த டைம்ல நிறைய நல்ல நல்ல பாடல்களை எழுதியிருக்காரு. பேஹத் லோகப்ரிய ஹுயே ரொம்பவும் ஃபேமஸான பாட்டும் எழுதியிருக்காரு. शैलेंद्र ने झूठे अभिजात्य को कभी नहीं अपनाया. ஜூட்டே அபிஜாத்தி அப்படின்னா ஒரு பொய்யான ஷோ ஆஃப் பண்ற மாதிரி, அதாவது வெளிப்புறமா வாழ்ற மாதிரியான ஒரு இதை வந்து எப்பயுமே அவர் அடாப்ட் பண்ணல. உன்கே கீத் பாவ் பிரவன்தே தரூஹி நஹி. அவருடைய பாட்டு எப்படி இருக்கும்னா பாவ் பிரவன், அதாவது ரொம்பவும் எமோஷ்னலா இருக்கும். துரூஹ் நஹி, துரூஹ் அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்காது, அது புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்காது. மேரா ஜூத்தா ஹே ஜப்பானி ஏ பத்லூன் இங்கிலிஸ்தானி சர்பே லால் டோபி ரூசி ஃபிர் பி தில் ஹே இந்துஸ்தானி. இந்த லைன் வந்து எல்லாருமே கேட்டிருப்போம், எல்லாருமே பாடியிருப்போம், ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன். எஹ் கீத் ஷைலேந்திர ஹி லிக் சக்தே ஹே. இந்த பாட்டு வந்து ஷைலேந்திர தான் எழுதியிருக்காரு. ஷாந்த் நதி கா பிரவாஹ் அவர் சமுத்திர கி கெஹராயி லியே ஹுயே. அவருடைய பாட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷாந்த் நதி கா பிரவாஹ், ரொம்ப அமைதியான ஒரு நதியினுடைய ஃப்ளோ மாதிரியும், சமுத்திர கி கெஹராயி ஓஷனுடைய டீப்னஸும் இருக்கிற மாதிரியா இருக்கும் அவருடைய பாடல்கள். यही विशेषता उनकी जिंदगी की थी और यही उन्होंने अपनी फिल्म के द्वारा भी साबित किया था. இதே அதாவது அவரோட பாட்டு எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப அமைதியான ஒரு நதி மாதிரியும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னாலே அதே மாதிரி தான் அவருடைய லைஃபும் இருந்துச்சு. यही विशेषता उनकी जिंदगी की थी और यही उन्होंने अपनी फिल्म के द्वारा भी, அதே தான் அவருடைய படம் மூலமாவும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. तीसरी कसम यदि एकमात्र नहीं तो चंद उन फिल्मों में से है जिन्होंने साहित्य रचना के साथ 100% न्याय किया हो. तीसरी कसம்ன்ற படத்துல ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஏக் மாத்திரனா நாட் ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. சந்த் அப்படின்னா ஃபியூ மோர், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உன் ஃபிலிமோ மே சே ஹே ஜின்ஹோனே சாகித்ய ரச்சனா கே சாத் 100%, அதாவது ஒரு லிட்ரரி கிரியேஷன்ல 100% நியாயம் கொடுத்துருக்க மாதிரி செஞ்சிருக்காங்க இந்த படத்துலன்னு சொல்றாங்க. शैलेंद्र ने राज कपूर जैसे स्टार को ஹீராமன் பனா தியா தா. ஷைலேந்தர் ராஜ் கபூர் மாதிரியான ஸ்டாரை வந்து ஹீராமன் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்க வச்சிருக்காரு. ஹீராமன் பர் ராஜ் கபூர் ஹாவி நஹி ஹோ சகா. ஹீராமன் அப்படின்ற கேரக்டர்ல அது வந்து ஒரு நார்மலான ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்ல ராஜ் கபூர் ஹாவி நஹி ஹோ சகா. ராஜ் கபூர் அப்படின்றது ஒரு பெரிய ஆக்டருடைய டாமினேஷன் எதுவுமே கிடையாது, அவர் ஹீராமன்னாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. அவர் சீன்ட்டுக்கி சஸ்தி சாடிமே, சீன்ட்டுக்கி சஸ்தி சாடினா அந்த படத்துல அவங்க யூஸ் பண்ற அந்த சாடியை சொல்றாங்க. लिपटी हीरा भाई ने वहीदा रहमान की प्रस्तुत ऊंचाइयों को बहुत पीछे छोड़ दिया था. ஹீரா பாயா நடிச்சிருக்க அந்த வஹீதா ரெஹ்மான்ஜி பிரஸ்தித் ஊஞ்சாய் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்கள பகுத் பீச்சே சோட் தியா தானா என்ன மீன் பண்றாங்கன்னா அந்த ஃபேமஸான ஹீரோயினே அந்த இடத்துல இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹீரா பாயா அவங்க நடிச்சிருக்காங்கன்னு மீன் பண்றாங்க. कचरी नदी के किनारे उखटू बैठा हीरामन जब गीत गाते हुए हीरा भाई से पूछता है मन समझती है ना आप. இதெல்லாம் வந்து அந்த படத்துல வருது. கச்சரி நதியினுடைய அந்த பேங்க் ஆஃப் த ரிவர்ல இருந்துட்டு உக்கட்டு பைட்டா அப்படின்னா சமணாங்கால் போட்டு உட்காருதுன்னு சொல்லுவாங்க. தரையில நம்ம சமணாங்கால் போட்டு உட்காருவோம்ல, கால் மடிக்கிறதா சொல்றாங்க. உக்கட்டு பைட்டா ஹீராமன் ஜப் கீத் காத்தே ஹுவே, பாட்டு பாடிக்கிட்டே வந்து அவர் ஹீரோயின் கிட்ட, அதாவது ஹீராபாய் கிட்ட வந்து கேட்கிறாரு, மன் சமஜ்தி ஹேனா ஆப், உங்களுக்கு புரியுது இல்லையா அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தப் ஹீராபாயி ஜுமான் சே நஹி, சாரி ஜுபான் சே நஹி, ஜுபான் அப்படின்னா டங்குன்னு அர்த்தம், பட் இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்கன்னா ஓரலா அப்படின்னு மீன் பண்றாங்க. ஹீராபாய் வந்து இதுக்கான ஆன்சரை அவங்க ஓரலா சொல்லாம ஆங்கோ சே